ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன் டுடே சேனல் வாயிலாக ஈரோட்டிலிருந்து பூபதிராம் ஜோதிடர். மீனராசி. காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி குரு. குருனுடைய ராசி மீனம். 2 மீன்களை கொண்ட ராசி. ஸ்பைசஸ் என்று சொல்லக்கூடிய இரட்டை உருவம். மிதுனத்தை போலவே மீனத்துக்கும் இரட்டை குணம் இருக்கும். பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரங்களை கொண்டவர். மிகவும் தெளிவான புத்தி கொண்டவர்கள். நேர்மையான குணம் கொண்டவர்கள். யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டார்கள். கடுமையான உழைப்பாளிகள். எப்படியாவது உழைத்து தன்னுடைய சொந்த வருமானத்தில் வீடு, மனை, வாகனம், வசதி, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், குழந்தைகளுக்கு தேவையானதை எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை முன்கூட்டியே செய்து வைப்பது. உதாரணம், ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு ஒரு 50 பவுன் நகை வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிறந்திலிருந்தே அதற்கு சேர்த்து கொள்ளக்கூடிய குணம் உள்ளவர்கள். நல்ல தாய், நல்ல தகப்பன் கொண்டவர்கள். 4ஆம் ஆதி புதனாகவும் 9ஆம் ஆதி செவ்வாயாகவும் வருவதால் நல்ல தாய் தகப்பனை கொண்டவர்கள். உழைப்பாளிகள். வாக்குவாதத்தில் கில்லாடிகள். நல்ல ஞானிகள், உபதேசிகள். அடுத்தவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உபதேசம் செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவோர் கில்லாடிகள். மெய்ஞானிகள். இயல்பாகவே ஞானம் இருக்கும் வருடம். அதிபதி குருவாக வருவதாலும் 10ஆம் ஆதி குருவாக வருவதாலும் ஞானமிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள், தெளிவான சிந்தவர்கள், உபதேசிகள். உபதேசம் செய்வது கில்லாடிகள். உதாரணம், ஒரு பள்ளியை நிர்வகிப்பது. உதாரணம், உயர் ஆசிரியர் பதவி, நல்ல ஆசிரியர் பதவி. நல்ல ஆசிரியர் பதவி என்று இவர்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படி வருவார்கள். வாழ்க்கையில் எதையும் எதிர்பாராது அடுத்தவர்களுக்காக உழைப்பதிலும் இவர்கள் கில்லாடிகளே. கோவில் குளம் நிர்வகிப்பதும் கில்லாடிகளே. ஒரு ஊருக்கு குளம் வெட்டு கொடுப்பது, கிணறு வெட்டு கொடுப்பது, ஒரு கோவில் அமைத்து கொடுப்பது, இல்லாத ஏழைகளுக்கு எதையாவது செய்வது, இதெல்லாம் மீனராசிக்காரர்கள் நிறைய செய்வார்கள். அள்ளி கொடுப்பது வல்லவர்கள். உதார புருஷராக விரும்புவார். உதார புருஷன் என்றால் உதாரணமாக விரும்புவார்கள். அவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று சொல்ல போனால் மீனராசிக்காரர்களை உதாரணமாக காட்டி இப்படி ஒரு குழந்தையை வளர வேண்டும் என்று நினைப்பதில் இவர் அந்த உதாரணத்துக்கு உதாரணமாக விரும்புவார்கள். எச்சரிக்கை மனப்பான்மை கொண்டவர்கள். தெய்வ சிந்தனை அதிகம் கொண்டவர்கள். ஞானிகள், மெய்ஞானிகள், அறிவுசார் தொழில் செய்பவர்கள். பூமி வருமானம் நிறைய மிக்கவர்கள். விவசாயிகள். ஏர்களப்பை தூக்கி விவசாயம் செய்வர்கள் கில்லாடிகள். நல்ல அறிவாளிகள், தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். போலீஸ் இராணுவத்திலும் இவர்களைப் போல் மின்னுவதற்கு ஆள் கிடையாது. அப்படி இருப்பார்கள். மனைவி விஷயத்தில் சிறு எச்சரிக்கையாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். மனைவியும் நல்ல மனைவி அமைந்தாலும் சில சமயம் மனைவி உடல் கோளாறுகள், உடல் தொந்தரவுகள்லாம் கொடுப்பதால் அதன் மூலம் சற்று வருமானம் குறையக்கூடும். மற்றபடி தெளிவான அறிவாளிகள், நல்ல ராயதாப்பம் கொண்டவர்கள். இப்படி நீதிபதிகளாகவும் வக்கீல்களாகவும் விளங்குவார்கள். தெய்வ வழிபாடு என்று சொன்னால் முருகன் வழிபாடு, ஆரோக்கியமான தெய்வம், ஆரோக்கிய மாதா என்று சொல்லக்கூடிய மாதா வழிபாடு. எந்த மதத்தில் பிறந்தாலும் ஆரோக்கிய மாதா என்று சொல்லக்கூடிய மாதா வழிபாடு செய்தவர்கள். ஆக வழிபாட்டிலும் சற்று கவனம் செலுத்தினால் நல்ல நிலையை வரலாம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட ஆலோசனை உண்டு. அதுக்குரிய கட்டணம் உண்டு. நல்ல ஆலோசனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பக்தி ஒன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்.